கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் செபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த புதிய நாள் காலையில் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல் பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய போக்குவரத்தெல்லாம் பத்திரமாய் பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா காரியங்களிலும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்துவதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான் என்று சங்கீதத்தில் மோசையை குறித்து பார்க்கிறோம். ஒருவேளை எங்கள் மனம் புண்படும்படி பேசி கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற நாங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நாங்கள் பொறுமையை கைக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். உதடுகளினால் பதறி பேசாமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகாதபடி பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருந்து அவற்றை எதிர்கொள்ள வேண்டிய பலனை தேவன் எங்களுக்கு தந்தபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மோசே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் கானான் தேசத்தில் மோசேயால் பிரவேசிக்க முடியவில்லை. அதை பார்க்க மட்டுமே முடிந்தது. அந்த நிலைமை எங்களுக்கு வராமல் தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த நாளில் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.